ஹலோ, குட் மார்னிங். வணக்கம். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 8 வகுப்பு பார்த்துருக்கோம். இது 9வது வகுப்பு. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முப்பரிமாண கோணம் அதான் பார்க்க போகிறோம். சரியா? வால்யூம்னா கனசதுரம், கனசெவ்வகம், கூம்பு, உருளை. சரியா? இந்த மாதிரி உள்ளதை பார்க்க போகிறோம். சரியா? ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தில் கனசதுரம், கியூப் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூப்னா கனசதுரம். இந்த கனசதுரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு பாருங்க. நான் படம் வரைஞ்சு போறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு. இந்த மாதிரி ஒரு படம் இருக்கு. கனசதுரத்தினுடைய எல்லா பக்கங்களும் சமம். ஒரு படத்தை பத்தி நல்லா தெரிஞ்சா மட்டும்தான் அந்த கணக்கை நம்ம ஈஸியா செய்ய முடியும். ஸோ ஒரு கனசதுரத்தினுடைய எல்லா பக்கங்களும் சமம். ஒரு கனசதுரத்தில் 6 பக்கங்கள் உள்ளன. 6 சம பக்கங்கள் உள்ளன. 6 சமபக்கம் உள்ளது. 6 சமபக்கம் உள்ளது. 6 சமபக்கங்கள் உள்ளன. சரியா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா எல்லா பக்கமும் சமம் சொல்லியிருக்கோம் இல்லையா? இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம். இதோடைய மூலை விட்டம் டி. அப்ப இதுல இருந்து என்னென்ன கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேட்பாங்கன்னா வால்யூம் கேட்பாங்க. வால்யூம்னா என்னது? கன அளவு. கன அளவு என்னது? a கியூப். கன அளவு a கியூப். முதல் ஃபார்முலா. ரெண்டாவது ஃபார்முலா பக்கப்பரப்பு. லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, LSA, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா, பக்கப்பரப்புன்னு சொல்லுவாங்க. பக்கப்பரப்பு. பக்கப்பரப்பு வந்து 4a ஸ்கொயர். 4a ஸ்கொயர். ஒரு பக்கத்துக்கு பாத்தீங்கன்னா சதுரத்துக்கு a ஸ்கொயர். 4 பக்கத்துக்கு பக்கம் மேலையும் கீழையும் கிடையாது. இந்த 4 பக்கத்துக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிறது. அப்போ ஒரு பக்கத்துக்கு a ஸ்கொயர்னா 4 பக்கத்துக்கு 4a ஸ்கொயர். சரியா? அடுத்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 6a ஸ்கொயர்டு. இந்த 4 பக்கமும் மேலையும் கீழையும் சேர்ந்து நமக்கு 6 பக்கத்துக்கு உண்டான ஏரியாவை மல்டிப்ளை பண்றது. சரியா? அப்ப 6a ஸ்கொயர். அதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ரைட். அடுத்தது என்ன கேட்கலாம்? டயகோனல் கேட்கலாம். டயகோனல் என்னது? டி. a√3. டயகோனல் என்னது? a√3. ஸோ இதுதான் நமக்கு வந்து கேட்கக்கூடிய கேள்விகள். இந்த படத்துல இருந்து நமக்கு கேட்கக்கூடிய கேள்விகள். அடுத்து போலாமா? அடுத்தது பாருங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது கியூபாய்டு. கியூபாய்டுனா என்ன? இந்த மாதிரி ஒரு படம் இருக்கும் பாருங்க. தமிழ்ல கனசெவ்வகம். இங்க நீளம், இது அகலம், இது உயரம். இது வந்து என்னது? மூலைவிட்டம் டி. கனசெவ்வகம். சரியா? அப்ப இதுல என்ன கேட்பாங்க? வால்யூம், கன அளவு. இந்த வால்யூம் என்ன? லென்த் இன்டு விட்த் இன்டு ஹைட். நீளம் இன்டு அகலம் இன்டு உயரம். முதல் ஃபார்முலா. ரெண்டாவது இதுல என்ன கேட்பாங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, மொத்த புறப்பரப்பு 2 இன்டு LB பிளஸ் BH பிளஸ் LH. சரியா? மூணாவது டயகோனல் D. D is equal to square root of L square plus D square. இதுதான் டயகோனல். ஏன்னா நீளமும் அகலமும் இருக்கு இல்லையா? அது ஸ்கொயர் ரூட் எடுத்தா டயகோனல் கிடைச்சிடும். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஏன் H ஸ்கொயர் கூட வரும். ஏன்பா உயரம் இருக்கு இல்லையா? உயரம் இருக்குல்லப்பா. நம்ம வந்து சாதாரணமா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு செவ்வகத்துக்கு பார்த்தீங்கன்னா டயகோனல் என்னது? L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் போடுவோம். சரியா? இது வந்து ஒரு கனசதுரம்னா இருபரிமாண கோணம். இது வந்து முப்பரிமாண கோணம் இல்லையா? L ஸ்கொயர் பிளஸ் B ஸ்கொயர் பிளஸ் H ஸ்கொயர். இதுதான் டயகோனல். ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஃபோர்த்து இது இன்னொன்று என்ன கேட்பாங்கன்னா there is no top and no bottom. டாப்பும் பாட்டமும் இல்லை அப்படின்னா no bottom. பாட்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏரியா ஆஃப் 4 வால்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஏரியா ஆஃப் 4 வால்ஸ். இந்த கொஸ்டின் கண்டிப்பா கேட்பாங்க. 2 times L plus B into H. அதாவது ஒரு செவ்வகத்தினுடைய சுற்றளவு அதோட உயரத்தை பெருக்கும் போது நமக்கு இந்த 4 சுவர்களின் பரப்புக்கு வந்துடும். 4 சுவர்களின் பரப்பு எப்படி கேட்பா? மேல வந்து ப்ரூஃப் இருக்காது, வெற்றிடமா இருக்கும். கீழே வெற்றிடமா இருக்கும். இந்த 4 சுவருக்கு மட்டும் நம்ம வந்து பரப்பு பார்க்கணும். இப்ப முப்பரிமாணத்துல பார்க்கும்போது இந்த 4 ஃபார்முலால கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ ஏரியா 4 வால்ஸ் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா கோன்னா என்னது? தமிழ்ல கூம்பு. அப்ப ஒரு கூம்பு எப்படி இருக்கும்? இந்த மாதிரி இருக்கும் ஒரு கூம்பு. சரியா? ஒரு கூம்புல என்ன இருக்கும்? உயரம் இருக்கும், ஆரம் இருக்கும், சாய் உயரம் இருக்கும். உயரம், சாய் உயரம், ஆரம்.
ஸோ இது அடிப்பக்கம் பார்த்தீங்கன்னா வட்டமா இருக்கும். இந்த அடிப்பக்கம் எவ்வளவு இருக்கு? வட்டம் இருக்கும். யா இப்போ ஒரு கூம்புல பார்த்தீங்கன்னா இது OAB, ஆங்கிள் ஆஃப் OAB எவ்வளவு? 90 டிகிரி. யா இது சாய் உயரம். இது என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட்னு சொல்லுவாங்க. ஸ்லாண்ட் ஹைட், சாய் உயரம். இது ஹைட். இது என்னது? ஆரம், ரேடியஸ். ஓகேவா? ரைட். இப்போ இதை வச்சு நம்ம என்ன செய்ய போறோம்? ஃபார்முலா எழுத போறோம். அப்ப இதுல என்ன ஃபார்முலா? வால்யூம் கேட்பாங்க. வால்யூம் B is equal to 1/3 pi r square h. அடுத்த ஃபார்முலா ரெண்டாவது. இதுல வந்து இந்த ஸ்லாண்ட் ஹைட் கேட்பாங்க. ஸ்லாண்ட் ஹைட், ஸ்லாண்ட் ஹைட், ஸ்லாண்ட் ஹைட் நம்ம ஃபார்முலா என்ன சொன்னோம்? L square is equal to h square plus v squared, r squared. L square is equal to h square plus r squared. இதுதான் ஸ்லாண்ட் ஹைட். இது என்னது? ஸ்லாண்ட் ஹைட்னா தமிழ்ல சாய் உயரம். அடுத்து என்ன கேட்பாங்க? இதுல நமக்கு வந்து வளைபரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. இங்க பாருங்க, இதான் வளைபரப்பு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா பாருங்க, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஒரு கூம்பினுடைய வளைபரப்பு. கூம்பு இருக்கு இல்லையா, குறுகலா இருக்கும் இல்லையா, அதனுடைய வளைபரப்பு பை ஆர் எல். நமக்கு எல் ஏற்கனவே தெரியும். எல் என்ன பாங்க? எல் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் அப்படியே போட்டு, சப்போஸ் எல் கொடுக்கலன்னா நம்ம என்ன செய்யணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்னு போடணும். இதுதான் பை ஆர், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அடுத்து இப்போ மொத்த புறப்பரப்பு, ஒரு கூம்பினுடைய மொத்த புறப்பரப்பு தான் நம்ம டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. மொத்த புறப்பரப்பு என்னது? வளைபரப்பு பிளஸ் இந்த வட்டத்தின் அடிப்பக்க பரப்பு. அப்ப ஏற்கனவே பை ஆர் CSA பிளஸ் ஏரியா ஆஃப் சர்க்கிள், ஏரியா ஆஃப் சர்க்கிள். அப்ப இது என்னது? CSA பை ஆர் எல், இது பை ஆர் ஸ்கொயர்டு, பை ஆர் ஸ்கொயர்டு. அப்ப இந்த பை ஆர் கான்செப்ட் காமனா இருந்தா வெளியெடுத்தணும். எல் பிளஸ் ஆர் தான் மொத்த புறப்பரப்பு. ஓகேவா? ஸோ இந்த 4 ஃபார்முலாவையும் நமக்கு நல்லா தெரியணும். அப்பதான் இந்த கூம்பு தொடர்பாக உள்ள கேள்விகளை நம்ம செய்ய முடியும். சரியா? அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா உருளை. உருளை, சிலிண்டர். சிலிண்டர் அப்படின்னா உருளை. சரியா? இந்த மாதிரியும் இருக்கும். எப்படி இருக்கும்? இந்த மாதிரியும் இருக்கும். உள்ளிடற்ற உருளை, உள்ளிடற்ற உருளை. சரியா? இப்போ நம்ம கிணறு இருக்கு இல்லையா, பார்த்துருக்கீங்களா? கிணறு உரை இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்வட்ட ஆரம், திக்னஸ் இருக்கு இல்லையா, திக்னஸ், தடிமன். சரியா? அப்போ என்னன்னா உரை அப்படியே வச்சோம்னா நமக்கு என்னது? 2 லேயர் இருக்கும். உள்ள ஒரு ஆரம் இருக்கும், இது ஸ்மால் ஆர். வெளியே ஒரு ஆரம் இருக்கும். சரியா? இதுதான் என்னது? வெளிவட்ட ஆரம். இது கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர் பார்த்துக்கோங்க. 2 ஆரம் இருக்கு. உள்ள இருக்கு இல்லையா திக்னஸ், அதுங்கிறது எழும்போது ஸ்மால் ஆர் ரேடியஸ், வெளிவட்டத்துல இருந்து இருக்கும்போது ஒரு பெரிய ஆர். சரியா? அப்ப உருளையினுடைய சாதாரண உருளையினுடைய பிளைனா சாலிட் சிலிண்டர், அதுக்கு வந்து வால்யூம் என்ன அப்படின்னா B is equal to pi r square h. இதுல ரேடியஸ் தெரியும், நமக்கு உயரம் தெரியும். உயரம் எங்க இருக்கு? இதுதான் உயரம். ஓகேவா? ஸோ pi r square h. இதே வந்து நமக்கு வந்து இங்க என்னன்னா வளைபரப்பு கேட்பாங்க இல்லையா, வளைபரப்பு, வளைபரப்பு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா 2 pi RH. 2 pi RH. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும் அப்படின்னா இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவும், கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா, ஏரியா ஆஃப் சர்க்கிள் இன்டு 2 டைம்ஸ். ஏன் இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு, இங்க ஒரு சர்க்கிள் இருக்கு. யா, அப்ப 2 pi RH பிளஸ் 2 pi r ஸ்கொயர்ட். சரியா? அப்ப 2 pi rs 2 pi rs வெளியே எடுத்துடலாம். h பிளஸ் r இதுதான் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? அப்ப இதுல என்ன கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்கு. புரியுதா? உருளைக்கு புரியுதா? இதே நமக்கு வந்து இந்த வால்யூம் இருக்கு, உள்வட்டாரமும் வெளிவட்டாரமும் தான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதாவது உள்ளிடற்ற உருளை அப்படின்னா என்ன செய்யலாம்? அதுக்கு கன அளவு கண்டுபிடிக்க ஃபார்முலா பை h கேபிட்டல் R ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் r ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம்? பை h r பிளஸ் r r மைனஸ் r. இதுதான் வால்யூம். இந்த மாதிரி நம்ம எழுதிக்கணும். இதுவும் நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுதான் மெயின். ஓகேவா? அடுத்து போலாமா? ரைட். இப்போ நம்ம கணக்குக்கு போகலாம். ஒன்றா சிலிண்டர் பார்த்தாச்சு, கோன் பார்த்தாச்சு, கியூபாய்டு பார்த்தாச்சு, கியூப் பார்த்தாச்சு. சரியா? அப்போ வேற என்ன பார்க்கணும்? சிலிண்டர் ஸ்பியர் பார்க்கணும். ரைட், ஸ்பியர் பார்க்கணும். ஸ்பியர், ஸ்பியர்னு என்னப்பா? ஸ்பியர்னா இந்த மாதிரி ஒரு உருண்டையான ஒரு பால். யா,
உருண்டையான ஒரு பால், இங்க இருந்து ஒரு ரேடியஸ். ஓகேவா? நம்ம வந்து இந்த ஒலிம்பிக்லாம் பார்த்துருக்கோம். ஒரு இரும்பு குண்டை வச்சு தூக்கி போடுவாங்களா, ஷார்ட் புட், இரும்பு குண்டை தூக்கி போடுவாங்க இல்லையா, அதுதான் ஸ்பியர். அதை உடச்சி பார்த்தா எப்படி இருக்கும்? நம்ம வீட்டில் யூஸ் பண்ற கருப்பட்டி பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கும். உடச்சி பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? கருப்பட்டி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஷேப்ல இருக்கும். எல்லாமே மாஸ் இருக்கும் எடை. இதை உடைச்சோம்னா அப்ப இதோட வால்யூம் என்ன அப்படின்னு கேட்டா, வால்யூம் பி 4/3 πr கியூப். 4/3 πr கியூப். இது என்னது? ஹெமிஸ்பியர். ஹெமிஸ்பியர் ஹெமிஸ்பியர் என்னது? அரைக்கோளம். என்னது? அரைக்கோளம். இதோட வால்யூம் என்ன அப்படின்னா 4πr3 சொன்னோம் இல்லையா, 4/3 πr கியூப். என்ன வரும்? 2/3 πr கியூப். சரியா? அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அது மட்டும் தான் இருக்கு, மொத்த பரப்பு தான் இருக்கு. சரியா? ஏன்னா ஒரு ஆரம் தானே இருக்கு. 4πr². 4πr². சரியா? ரைட். இங்க வந்து நமக்கு வந்து என்னன்னா, இங்க ரெண்டு இருக்கு, கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்கு. அப்போ இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு இது வரும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வந்து 2πr², டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 3πr². ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே நம்ம வித்தியாசம் தெரியணும். ஏன்னா இங்க ஒரு ரேடியஸ் இருக்கு, இங்க ஒரு ரேடியஸ் இருக்கு, இங்க ஒரு ரேடியஸ் இருக்கு. ஸோ 3 இது வரும். ஸோ இந்த அரை கோளத்துக்கு நல்லா பார்த்துக்கணும். இது கோளத்துக்கு உண்டான ஃபார்முலா. அவ்வளவுதான். ஸோ நம்ம அடுத்த சம்முக்கு போயிடலாம். ஒவ்வொன்றா பார்க்கும்போது நம்ம மேற்கொண்டு ஃபார்முலால எப்படி நம்ம படம் வரைஞ்சு செய்யுங்கிறது பார்த்துக்கலாம். போலாமா? பாருங்க, இப்ப ஒரு மாளிகையில் ஒவ்வொன்றும் 50 சென்டிமீட்டர் ஆரமும் பாத்தீங்கன்னா 12 ரைட் சர்க்குலர்ஸ் என்ற பில்லர் தூண். ஒரு மாளிகையில் 12 தூண் இருக்கு. சரியா? 12 தூண் இருக்கு. சிலிண்ட்ரிக்கல் பில்லர். பில்லர் என்னது? தூண். சரியா? 12 தூண் இருக்கு. தூண் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேப்ல தான் தூண் இருக்கும். கால்ட் பில்லர் இருக்கும். இந்த தூண் நமக்கு என்னது? சிலிண்டரு. அப்ப அந்த படத்தினுடைய தோற்றம் நமக்கு தெரிஞ்சா அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த பில்லர் இருக்கு இல்லையா, இது என்ன செய்யறாங்க அப்படின்னா பெயிண்ட் அடிக்கிறாங்க. பில்லருக்கு பெயிண்ட் அடிக்கிறாங்க. சரியா? இப்போ ஒரு பில்லர் வச்சுக்குவோம். எங்க பெயிண்ட் அடிப்பாங்க? உள்ள பெயிண்ட் அடிக்க முடியுமா? முடியாது. அப்ப வெளியிட தான் பெயிண்ட் அடிப்பாங்க. அப்ப என்னது? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. புரியுதா? கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஒரு தூணுக்கு எங்க பெயிண்ட் அடிப்பாங்க? இந்த சைடுல மட்டும் தான் பெயிண்ட் அடிப்பாங்க. உள்ளெல்லாம் அடிக்க முடியாது. சரியா? சுத்தி அடிப்பாங்க இல்லையா? அப்ப உருளையினுடைய என்னது? வளைபரப்பு 2πr/h. அதுதான். அப்ப ஒரு ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளவு ஆகும்? 20. அதுல கொடுத்துருக்கான் ரேடியஸ் எவ்வளவு? 50 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். இங்க பாத்தீங்கன்னா 3.5 மீட்டர் ஹைட்னு கொடுத்துருக்கான். ஆனா ஸ்கொயர் மீட்டருக்கு தான் காசு கொடுத்துருக்கான். அப்ப சென்டிமீட்டருக்கு கொடுக்கல. அப்ப இந்த ரேடியஸை 100ஆல வகுத்துறணும். 100ஆல வகுத்தா மீட்டர் ஆயிடும். இப்போ 0.5 மீட்டரு. 0.5 மீட்டர் எல்லாமே ஒரே யூனிட்டா கொண்டு வரணும். h = எவ்வளவு? 3.5. அப்ப 7/2 மீட்டர். ஏழுல பாதி. சரியா? ரைட். இப்போ ஒரு தூணுக்கு இப்போ என்னன்னா 2πr தானே, 2πrh வளைபரப்பு. ஏன்னா எங்க அடிப்பாங்க பெயிண்ட்? சுத்தி தான் அடிப்பாங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. அப்ப 2 × 22/7. r எவ்வளவு? இந்த இடத்துல 0.5ங்கிறது ஹாஃப் போடலாமா? 7/2 போடலாமா? ரைட். இப்ப இந்த 7 இந்த 7 கேன்சல். இந்த ரெண்டும் கேன்சல். இங்க எவ்வளவு? 11. சரியா? 11 வருது. இப்ப 11 × 20. சரியா? 11 × 20 220. இப்ப 220 வருதா? இது எத்தனை உருளைக்கு சொல்லியிருக்கோம்? ஒரே ஒரு உருளைக்கு. இந்த மாதிரி எத்தனை இருக்கு? 12 இருக்கு. இப்போ 12 நம்ம ப்ராடக்ட் பண்ணோம். ஸோ 22ஐயும் 12ஐயும் நம்ம ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும்? 44 22 4 6 2 0. ஸோ 2640 ரூபா மொத்தம் செலவாகுது. ஒரு தூணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 220 ரூபானா 12க்கு வந்து 2640 ரூபா செலவாகுது. புரியுதா? இப்போ ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணுவோமா? ஆன்சர் பி இருக்கா? ஆன்சர் வந்து பி. 2640 ரூபாய் செலவாகுது. சரிதானே? அப்ப தூண்னா நம்ம என்னது? சிலிண்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மறந்துடக்கூடாது. அடுத்து போலாமா? இப்போ பாருங்க, ரேடியஸ் அண்ட் ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் எ கோன் 20 சென்டிமீட்டர். ரேடியஸ் 29 சென்டிமீட்டர் வந்து என்னது? ஸ்லாண்ட் ஹைட் எல் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த வால்யூம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. சரியா? ஒரு கூம்பு இருக்கு. இந்த கூம்புடைய ரேடியஸ் பாத்தீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்கான் அப்படின்னா 20 சென்டிமீட்டர். இதனுடைய எல் வேல்யூ 29 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கான். அப்போ நமக்கு என்ன வேணும்? ஹைட் வேணும். அப்போ ஹைட் வேணும் என்ன ஃபார்முலா நமக்கு தெரியும். L² = h² + r² தெரியும்.
சரியா? எல் வேல்யூ தான் கொடுத்துருக்கான். அப்ப எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்டு. அப்ப எல் வேல்யூ 29, ஹெச் ஸ்கொயர் தெரியாது, ஹெச் தானே தெரியாது, ஆர் தெரியும். ஆர் எவ்வளவு? 20. 20 ஸ்கொயர் எவ்வளவு? 400. கரெக்டா? 400. இதை ஸ்கொயர் ரெண்டு பக்கம் போட்டீங்கன்னா 29 ஸ்கொயர் எவ்வளோன்னு பண்ணுவோம். 29 ஸ்கொயர் 39, 81, 8, 18, 26, 58, 1, 14 மீதி 1, 841. சரியா? அப்ப 841 தான் 29 ஸ்கொயர். ஏன்னா இது ஸ்கொயர் ரூட் எடுத்தா என்ன ஆகும்? அது 29 ஸ்கொயர் ஆகி ஹெச் ஸ்கொயர்டு பிளஸ் 400 மாறிடும். ஓகேவா? அப்ப 29 ஸ்கொயர் 841 ஹெச் ஸ்கொயர் பிளஸ் 400. இப்போ இந்த ஹெச் ஸ்கொயர் கொண்டு வந்தீங்கன்னா 841 மைனஸ் 400, 441. அப்ப ஹெச் எவ்வளவு? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 441 21. ஹெச் வந்து 21. அப்ப நமக்கு ஹெச் வந்து உயரம் 21 தெரிஞ்சது. அப்ப இது என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம். வால்யூம்க்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, வால்யூம் வந்து ஃபார்முலா என்னப்பா? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம். வால்யூம் ஃபார்முலா சொல்லியிருக்கோம். 1/3 பை ஆர் ஸ்கொயர் ஹெச் 1/3 22/7. ஆர் எவ்வளவு கொடுத்துருக்கான்? 20ன்னு கொடுத்துருக்கான். 20. ஹெச் எவ்வளவு இப்போ கண்டுபிடிச்சோம்? 21. பாருங்க, 3 21, 21 காலி. சரியா? 20 20 400, 20 20 400, 400 22ஆல பெருக்கணும். இப்போ 4 4 22 எவ்வளவு? 88, 2 0. ஸோ 8800. 8800 தான் அதனுடைய அதாவது என்ன சொல்றாங்க? வால்யூம். ஆன்சர் இருக்கா? பாருங்க, ஏ ஆன்சர் 8800 கியூபிக் சென்டிமீட்டர். ஏன்னா எல்லாமே சென்டிமீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க, அதனால நம்ம சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர் கியூப் எதுக்கு போடுறோம்? உயரம் இருக்கு, நீளம் இருக்கு, ஆரம் இருக்கு, ஆரம். அப்ப 3 சென்டிமீட்டர் பெருக்குனா என்ன ஆகும்? சென்டிமீட்டர் கியூபா மாறிடும். சரி, அடுத்து போலாமா? அடுத்து, a rectangular sheet of metal foil with a dimension 6 cm and 12 cm is rolled to form a cylinder of height 12 cm. Find the volume. இப்போ ஒரு மெட்டல் ஷீட், இந்த மாதிரி ஒரு தகர ஷீட் இருக்கு இல்லையா, இதை வந்து வட்டமா மடிக்கிறது. இதனுடைய நீளம் பாத்தீங்கன்னா 66 சென்டிமீட்டர் இருக்கு, அகலம் பாத்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர் இருக்கு. சரியா? இதை மடிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? உயரம் கிடைக்கும் இல்லையா? அந்த உயரம் தான் வந்து 12 சென்டிமீட்டர் சொல்றோம். அது என்னது நமக்கு எப்படின்னா, ஒரு சிலிண்டர் பாத்தீங்கன்னா, ஒரு சிலிண்டர் எப்படி இருக்கும் தெரியும்? எப்படி இருக்கும்பா? இந்த மாதிரி மடிக்கணும். அப்ப நமக்கு உயரம் தெரிஞ்சிடும். உயரம் வந்து 12ன்னு கொடுத்துரும், வந்து 12. சரியா? இப்ப மடிக்கும் போது என்ன ஆகும்? உயரம் கிடைச்சிரும். சரியா? இப்ப என்னது இதுல வந்து ஒரே ஒரு இது இருக்கு பாருங்க, என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஒரு செவ்வக வடிவ மெல்லிய உலகத்தாட்டினை 12 சென்டிமீட்டர் உயரமுள்ள ஒரு உருளையாக மாற்றினால் கிடைக்கும் உருளையின் கன அளவு தான் கேட்டிருக்காங்க. அப்ப உருளையினுடைய கன அளவு நம்ம ஃபார்முலா என்னன்னு தெரியும். உருளையினுடைய கன அளவு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? வால்யூம் இஸ் ஈக்குவல் டு பை ஆர் ஸ்கொயர் ஹெச். பை 22/7. ஆர் எவ்வளவுப்பா? அப்போ இதுல என்ன செய்யணும் அப்படின்னா 2πRH. ஏன்னா 2πRH வேண்டாம், ஏன்னா ஒரு வட்டத்துக்கு தான் வேணும் எனக்கு. இது வந்து ஹெச் கிடையாது. சரியா? இதுதான் 66. ஹெச் கொடுத்துட்டான். அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா 22/7 to r = 66. இப்போ ஒரு தடவை, இது 3 தடவை. சரியா? அப்ப ஆர் என்ன ஆகும் அப்படின்னா 7 3 21/2. அப்ப 21/2. ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா 21/2 ஆயிடும். இப்போ கிடைச்சிருச்சு. இப்போ இந்த ஃபார்முலா இந்த ஆரை தூக்கி நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணோம்னா வேலை முடிஞ்சது. அப்ப கன அளவு 22/7 இன்டூ ஆர் ஸ்கொயர் 21/2. 21/2 உயரம் 12ன்னு கொடுத்துருக்கான். 4 7 7 24 3 21. சரியா? 4 4 4 3 12. சரியா? ரைட். அப்ப என்ன ஆகுது? 21 63 9 63 3 63 3 எவ்வளவு? 189 189. 22 பெருக்கணும். 22 92 18 1 8 2 16 17 1 42 3. அப்ப 378 2 தடவை போடணும். 8 15 1 11 4 4158 மீட்டரா சென்டிமீட்டரா? இங்க என்ன இருக்கு பாருங்க, கன அளவு வந்து இதுல வந்து சென்டிமீட்டர் தான் இருக்கு. 4158. கரெக்டா இருக்கா? ஆமா. அப்ப வந்து 4158 சென்டிமீட்டர் சி 4158 சென்டிமீட்டர் கியூப். இதுல உயரம் இருக்கு, ஆரம் இருக்கு, அடிப்பக்கம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? அதனால மூணுமே நமக்கு உருளையில 3மே இருக்கு, உயரம் இருக்கு, ஆரம் இருக்கு. சரியா? அதனால நமக்கு கன அளவு தெரிஞ்சிச்சு. கன அளவுனா என்னப்பா? கன அளவுனாலும் வெயிட்னாலும் ஆழம்னாலும் ஒண்ணுதான். புரிஞ்சுக்கோங்க. ஏதாவது சந்தேகங்கள் இருக்கா?
ஆமா, ஆழம், டெப்த். இப்போ அடுத்தது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி, the sides 5 cm, 12 cm, 13 cm. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கு, ஒரு செங்கோண முக்கோணம். யா, அதுல வந்து பெரிய வேல்யூ இது கர்ணமா இருக்கும். இது 5, இது 12. யா, ஏன்னா கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரண்டு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். சரியா, இதை தச்சு தான் நம்ம வந்து இடத்துல அதிகமான மதிப்பு வந்து கர்ணத்துக்கு போடுறோம். சரியா, இது ரிசால்வ்டு அப்படின்னா சுத்துது. எப்படி சுத்துது அப்படின்னா இந்த மாதிரி சுத்துது. அப்ப என்ன ஆகுங்க, சுத்துது, இதே சுத்திட்டே இருக்கு. அப்ப ரெண்டு செங்கோண முக்கோணம் வந்து ரைட் செங்கோண முக்கோணம் வந்து ரெண்டு சுத்தும். இந்த சைட்ல 13, இந்த சைட்ல 13, நடுவில் என்ன இருக்கும் 5, இங்கே 12 இருக்கும். சரியா, சுத்திக்கிட்டே இருக்கு, இந்த மாதிரி சுத்துது, கோணா மாறி இருக்கு. இப்போ பாருங்க, ஃபிக்ஸடா பண்ணிச்சு. ரிசல்ட் ஃபிக்ஸட் சைட் ஆஃப் 12 சென்டிமீட்டர், சைடு வந்து 12 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் த சாலிட் சிலிண்டர். செங்கோண முக்கோணம் ஏபிசி 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் பக்களவு கொண்ட ஒரு செங்கோண முக்கோணம் வந்து 12 சென்டிமீட்டர் அளவுல அதன் ஒரு பக்கத்தை அச்சாக கொண்டு சுழற்றப்படும் போது உருவாகும் திண்மத்தின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா, இப்ப நம்ம என்ன செய்யலாம், இப்ப இது வந்து சுத்தும் போது என்னப்பா மாறுது, கூம்பு தானே மாறுது. அப்ப கூம்பனுடைய கன அளவு என்னப்பா, 1/3 πr² h. கரெக்டா, அப்போ 1/3 பையோடைய மதிப்பு அப்படியே போட்டுக்குவோம். ஆர் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல. ஆர் வந்து எவ்வளவு 12, h வந்து 5. சரிதானே, அப்ப 12 60, ஆர் πr². ஆமா 25, 5 ஸ்கொயர்னா 25 அப்போ 1/3 π h தான் 12, ஆர் தான் 5. ஆமா 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 ஆமா, சாரி பாருங்க, πr² தானே இந்த இடத்துல பாருங்க. 1 ஆர் எவ்வளவு 12 ஸ்கொயர், இங்க 5. ரைட். அப்ப 1/3 பை அப்படியே போட்டுக்கோங்க. 12 ஸ்கொயர் வந்து அப்படியே 12 போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு நம்பரை பெருசா மாத்தக்கூடாது, 4 4 5 20, 20 12 எவ்வளவு 240, 20 12 240, 4 5 20, 20 12 240 பை. அப்ப பைங்கிறது நமக்கு வேல்யூ போட்டா எவ்வளவு வரும், 22/7. சரியா, இப்ப இது நீங்க இப்போ இது வந்து 240 12 பை போடுங்க, எவ்வளவு வருதுன்னு பாருங்க. ஸோ பார்த்தா எவ்வளவு வரும் பாருங்க, 240 24 22 48 48 48 48 8 12 5 ஒரு 0, 7ஆல் ஊத்தோம்னா 7 56, 7 6 42, 6 42, 8 56, 8 56 வராதுல்ல, 7 49, 7 49 மீதி 3 38, 5 35 3 4 28, இது 2. ஸோ 754 2/7 இருக்கு ஆன்சரு. பார்க்கலாம் ஆன்சரு என்ன தப்பு இருக்கும் அதுல. அப்போ இதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து ஹைட்டை வந்து ரேடியஸும் மாத்தி போட்டிருக்கோம். அப்ப இது மாத்தி போட்டீங்கன்னா உயரம் வந்து 12ஆகவும் இது ரேடியஸ் 5ஆகவும் போட்டா நமக்கு என்ன வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன்னா இது வந்து நம்ம பிதாகரஸ் தேற்றப்படி நம்ம பார்த்தோம்னா இது ரெண்டுமே சாத்தியம் தான். அப்ப நம்ம அந்த அந்த மாற்றத்தை மட்டும் நம்ம இங்க பார்த்துடலாம். மாற்றம் பாருங்க, 22/7 நமக்கு வந்து என்ன வந்திருக்குன்னா 1/3 சாரி 1/3 πr² h. 1/3 பை வந்து அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாம் கடைசியா. ஆர் வந்து 5 ஸ்கொயர், 5 ஸ்கொயர்னா 25, இது வந்து 12. இது நாமனா 12. அப்ப 100 பை, 25 4 பேருக்குன்னா 100 பை. அப்ப 100 பையோட வேல்யூ எவ்வளோப்பா, 22/7. அப்ப 2200/7. அப்ப 3 21, 1 10, 4 7, மீதி 3 4 28. சரியா, அப்ப 2. அப்ப 314 2/4. அப்ப இதுல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா, உயரமோ ஆரமோ நம்ம எப்படி போட்டாலும் பிதாகரஸ் தேற்றம் ஒர்க்காகும். ஆனா இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், உயரத்தை அதிகமா பண்ணிடணும். அப்பதான் கூம்பு வந்து பெருசா நீளமா இருக்கும். சரியா, இல்ல தட்டையா இருக்கக்கூடாது. அதனால உயரத்தை நம்ம 12ன்னு வச்சுட்டு ஆரத்தை 5ன்னு. சரியா, சரிதானப்பா, புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? சந்தேகம் வர மறுபடியும் பார்த்துக்கோங்க, திரும்ப திரும்ப பாருங்க. இதுல உயரம் வந்து 12, ஆரம் வந்து 5ன்னு வச்சிட்டேன். இதை மட்டும் நீங்க பார்த்துக்கோங்க. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் வந்தது இல்ல, ஆன்சர் பி 314 2/7 cm³ அப்படிங்கிற ஆன்சரா வந்துருச்சு. சரிதானே?
நெக்ஸ்ட் போலாம். அடுத்து பாருங்க. இப்போ த்ரூ எ சிலிண்டர் பைப். சிலிண்டர் பைப்னா எப்படி இருக்கும்? இதுதான் சிலிண்டர் பைப். சிலிண்டர் பைப் இது வந்து என்னன்னா உள்ள வந்து இப்படியும் இருக்கு. இந்த வழியா தண்ணி போகுது. அப்ப ரேடியஸ் வந்து இந்த ரேடியஸ் பாத்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் இருக்கு. 7 சென்டிமீட்டர் இருக்கு. சரியா? வாட்டர் ஃப்ளோ 5 சென்டிமீட்டர் பெர் செகண்ட். ஒரு செகண்டுக்கு வந்து 5 சென்டிமீட்டர் ஸ்பீட்ல தண்ணி வந்து வருது. கால்குலேட் த வால்யூம் ஆஃப் த வாட்டர் லிட்டர்ஸ். சரியா? ஸோ இது வந்து சிலிண்டர். அப்படி இது சிலிண்டர் வந்து நம்ம பைப்புங்கிறத இப்படி நிப்பாட்டினா தான் சிலிண்டரா மாறிடும். பைப்பை இப்படி நிப்பாட்டினா சிலிண்டரா மாறிடும். இந்த வழியா பாய்ந்த தண்ணீரின் கன அளவு என்ன? இப்போ தண்ணீரை பத்தி நம்ம பேசும்போது என்ன அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ஒரு லிட்டர் என்பது 1000 மீட்டர் கியூப். This 1 liter is equal to 10 to the power of cube meter cube. ஞாபகம் வச்சுக்கோங்க. மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன்னா லிட்டர் கணக்குல தான் பேசுவோம். நான் சொன்னேன் ஏற்கனவே. சரியா? அப்ப வால்யூம் ஆஃப் த வாட்டர்னா தண்ணியை பத்தி பேசும்போது லிட்டர்ல பேசும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு லிட்டருங்கிறது 1000 இன்டு மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி எழுதணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இப்போ இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா வால்யூம் ஆஃப் த சிலிண்டர். நான் தான் சொன்னேன் இல்லையா? வாட்டர்னாலும் வால்யூம்னாலும் கணக்கு. வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன பாதுல? வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் என்ன இருக்கும்? வால்யூம் ஆஃப் சிலிண்டர் πr² h. சரியா? இதோட நம்ம வந்து டயத்தை பெருக்கிக்கணும். சரி, பை என்னது? 22/7. ஆர் எவ்வளவு? இந்த ரேடியஸ் சொல்லியிருக்காங்க இல்லையா? ரேடியஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? இங்க இந்த இடத்துல ரேடியஸ் வந்து 7 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. 7 × 7. h உயரம். இப்போ உயரம் பாருங்க. உயரம் எவ்வளவு சொல்லியிருக்காங்க? உயரம் சொல்லல. அப்போ உயரம் நம்ம கண்டுபிடிக்கணுமே. எப்படி கண்டுபிடிக்கணும்? உயரம்ங்கிறது நீளம். சரியா? இது கிடைமட்டமா வச்சா அது நீளமா இருக்கும், இல்ல உயரமா இருக்கும். சரியா? அப்ப கிடைமட்டமா வச்சது நம்ம வேணும். சரியா? உயரம்ங்கிறது என்ன பிடிக்கும்? 5 கொடுத்துருக்காங்க பாருங்க. பெர் செகண்ட். அப்ப 5 சென்டிமீட்டர் பெர் செகண்ட் தான் இந்த இடத்துல உயரமா நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இந்த நீளத்தை தான் நம்ம உயரம்னு சொல்லுவோம். ஸோ 5 சென்டிமீட்டர். அப்ப 5 சென்டிமீட்டர்னா இந்த இடத்துல 5ன்னு போட்டுக்கோங்க. சரியா? இந்த இடத்துல பாருங்க, நீளம் என்பதுதான் உயரம் முக்கியம். சரியா? ரைட். இப்போ 30 செகண்ட் தானே? எத்தனை செகண்ட்? 5 செகண்ட். சரியா? செகண்ட் தானே? என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த டார்கெட் பாருங்க. 5 செகண்ட் தான். அந்த 5 செகண்ட் தான் நம்ம ஹெச்னு வச்சிருக்கோம். ஆனா இவன் வந்து குழாய் வழியாக தண்ணி அரை மணி நேரம். முக்கியம், அண்டர்லைன் இந்த டேர்ம் அரை மணி நேரம். அரை மணி நேரம்னா 30 நிமிஷம். சரியா? நான் என்ன சொன்னேங்க? டயத்தை பெருக்க சொன்னேன். அப்ப 30 நிமிஷம் 30 செகண்டா தானே கொடுத்துருக்கான். அப்ப செகண்டா மாத்தும் போது 60ஆல பெருக்கணும். அப்ப இது ரெண்டுமே டைம். யா, ஒரு நிமிடத்துக்கு 60 செகண்ட். யா, அப்ப 30 நிமிஷத்துக்கு 30 × 60 செகண்ட். இப்ப இதை கால்குலேட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? நல்லா கவனிங்க. இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிடுவோம். சரியா? தெரிஞ்சுன்னா என்ன ஆகும்? 35 ஒரு 2 35 22. 22னா 70 0 7 770. சரியா? இங்க என்னது? 1800. அப்ப 1800னா 1 0 2 0 3 0. அப்ப 77ஐயும் 18ஐயும் பெருக்கணும். 7 8 56 5 7 8 56 61. அப்ப 77. 6 8 13. 1386. எத்தனை 0? 1 0 2 0 இங்க ஒரு 3 0. அப்ப 3 0 போடலாமா 1000ன்னு? சரியா? இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஒரு லிட்டருங்கிறது என்னது? 1000 மீட்டர்னு சொல்லியிருக்கோம். சரியா? அப்ப இது லிட்டரா மாத்திரலாமா? 1386 லிட்டர் மாத்திரலாமா? சரியா? இங்க பாருங்க என்ன ஆன்சர் இருக்குன்னு பாருங்க. கரெக்டா இருக்கான்னு பாருங்க. 1386 லிட்டர். ஒரு லிட்டருங்கிறது 1000 மீட்டர் கியூப். அவ்வளவுதான். 1000க்கு பதிலாக நம்ம என்ன செஞ்சோம்? லிட்டரா எழுதிட்டோம். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த செட் பாருங்க. ஒரு உள்ளிட்ட உருளை வடிவ இரும்பு குழாயின் நீளம். இப்ப இந்த இடத்துல நீளம்னா என்னப்பா? நீளம்னாலும் உயரம்னாலும் ஒண்ணுதான். பாருங்க, நீளம்னாலும் உயரம்னாலும் ஒண்ணுதான். அப்ப உயரம் வந்து 28 சென்டிமீட்டர். ஏற்கனவே நம்ம பேசிப்போம். அது கிடைமட்டமா இருந்தா அது நீளம், அது அப்படியே டிபார்ட்டி வச்சு அது உயரம். சரியா? அதன் வெளிவட்ட உள்வட்ட விட்டங்கள்லாம் டயமீட்டர். அப்ப ஒரு பைப்ல இந்த மாதிரி ஒரு பைப் இருக்கு. இந்த மாதிரி ஒரு பைப் இருக்கு. இந்த வெளிக்கூடி ஒரு ஆரம், உள்கூடி ஒரு ஆரம். பெரிய ஆரம் வந்து இந்த மாதிரி இருக்கும். சரியா? அப்ப D/2. டயமீட்டர் எவ்வளவு?
8 சென்டிமீட்டர். அப்போ 8/2 எவ்வளவு 4. அப்போ கேபிட்டல் ஆர் வந்து 4 ஆகும், 4 சென்டிமீட்டர். அதே மாதிரி ஸ்மால் ஆர் கண்டுபிடிக்கணும். ஸ்மாலர் வந்து அதனுடைய விட்டம் பார்த்தீங்கன்னா விட்டத்தில் பாதி 6/2 3. அப்போ அதனுடைய ஆரம் 3 சென்டிமீட்டர். இப்போ ரெண்டுமே நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகேவா, ரைட். இப்போ அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எடைனா நம்ம ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், கன அளவு தான் சொல்லியிருக்கோம். அப்போ கன அளவு பாருங்க எவ்வளவு அப்படின்னா ஒரு ஒரு உருளையினுடைய கன அளவு ஃபார்முலா என்ன சொல்லலாம், பை ஆர் ஸ்கொயர்ட் ஹெச் சாதாரணத்துக்கு. பட் இந்த இடத்துல பை இந்த ஆர் வந்து 2 இருக்கு, அதனால என்ன செய்யலாம், ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ஹெச் பை ஆர் பிளஸ் ஆர் ஆர் மைனஸ் ஆர் ஹெச். பை ஆர் எவ்வளவு பாருங்க, ஆர் பிளஸ் ஆர் 4 + 3 7. இது என்ன ஆகும் 1. ஹெச் எவ்வளவு 28. எவ்வளவு 28. அப்போ இந்த இடத்துல 22/7 7 × 28. இந்த 7 இந்த கேன்சல் ஆகிடும். அப்போ 28 22ஆல் வைக்கும்போது 56 6 11 616 சென்டிமீட்டர் கியூப். சென்டிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. ரைட். ஆனால் இங்கே வெயிட் கொடுத்துருக்காங்க 7 கிராம் அப்படின்னு சொல்லி, ஒரு கணக்கு சென்டிமீட்டர் இரும்பினுடைய எடைகள். அப்போ 616க்கு வந்து நம்ம எவ்வளோ கிராம் பார்க்கணும், இரும்புகளுடைய எடை. அப்போ வந்து எடை வந்து 616 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ 616 கண்டுபிடிச்சாச்சு. இது 7ஆல பெருக்கணும். 616 7ஆல பெருக்கி பாருங்க. 6 × 42 4 4 × 7 4 11 42 43. சரியா? அப்போ இந்த இடத்துல புள்ளி 2 இருக்கு இல்லையா, 3 புள்ளி வந்தா இங்க எத்தனை புள்ளி இருக்கு 616. இந்த இடத்துல 7 கிராம். அப்போ கிலோகிராமா மாற்றும் போது நம்ம 3 புள்ளி, ஏன்னா 1000 பண்ணணும். சரியா? 1000 வகுத்தா நமக்கு என்ன வரும், கிலோகிராமா மாற்றும். அப்போ என்னது பி ஆன்சர் 4.312 kg. ஒரு கிலோகிராம்ங்கிறது 1000 கிராம். சரியா? அதனால நம்ம 1000ஆல வகுத்திருக்கோம். சரியா? அடுத்து போலாமா? இப்போ அடுத்தது ஒரு உள்ளிடற்ற கோளத்தின் உட்புறமாக ஒரு சர்க்கஸ் வீரர் மோட்டார் சைக்கிள் சாகசம் செய்கிறார். அந்த சாகச வீரர் சாகசம் பரப்பளவு 154 மீட்டர் எனில் அக்கோளத்தின் உட்புற ஆரம் என்ன? உட்புற ஆரம் என்ன? ஒரு கோளம் என்னது, ஸ்பியர். கோளம் என்னப்பா, ஸ்பியர். சரியா? உட்புற ஆரம் என்ன? அப்ப இந்த ஆரத்தை கேட்கறாங்க, இந்த ஆரம் என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப நமக்கு வந்து என்னன்னா இதனுடைய பரப்பளவு கேட்டிருக்காங்க, பரப்பளவு கொடுத்துருக்காங்க, பரப்பளவு கொடுத்துருக்காங்க. அப்ப 4πr² அப்படின்னு தெரியும். அப்போ 4πr² வந்து 154 மீட்டர். சரியா? அப்ப 4 × 22/7 × r² = 154. 11 நாள் பண்ணா 2 தடவை 4 11 11 மீதி 4 4 11. சரியா? இது வந்து 7. அப்ப r² வந்து இந்த 49/4 மாறிடும். அப்ப r வந்து என்ன மாறும், 7/2. 7/2. r வந்து 3.5. r வந்து 3.5 மீட்டர். சரிதானே? ஆன்சர் வந்து பாருங்க, ஆரம் கேட்டிருக்காங்க. இந்த ஆரம் பாத்தீங்கன்னா 3.5 மீட்டர் இருக்கு. அடுத்த கேள்வி நம்ம பார்க்கலாமா? புரியுதா? ஒரு கோளத்தினுடைய என்னவது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் என்ன, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா தான் இங்க புறப்பரப்பு. ரைட். புறப்பரப்புல தான் அவர் வந்து என்ன செய்வார், வண்டி ஓட்டுவார். அடுத்து 32 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட உலோக கோளத்தை உருக்கி 2 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட சிறிய கோளமாக மாற்றினால் எத்தனை கோளங்கள் கிடைக்கும்? அப்ப நம்பர் ஆஃப் ஸ்பியர்ஸ் எதுல இருந்து பண்றோம் அப்படின்னா பாருங்க, ரேடியஸ் வந்து பெரிய ரேடியஸ் வந்து பாருங்க 32, கேபிட்டல் ஆர் 32. சரியா? 3 கேஸ் ஸ்மால் ஸ்பியர், ரெண்டுமே ஸ்பியர் தான். அப்ப இதோட இது வந்து ரேடியஸ் எவ்வளவு, 2 சென்டிமீட்டர். ஓகே, ரைட். ஹவு மெனி ஸ்பியர்ஸ்? ஸோ வால்யூம் ஆஃப் லார்ஜ் ஸ்பியர் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் ஸ்மால். வால்யூம் ஆஃப் லார்ஜ் ஸ்பியர் என்னது, பெரிய கோளம். அப்ப இதுல என்னன்னு பார்க்கலாம். பாருங்க, வால்யூம் என்னது நமக்கு தெரியும். ஒரு ஸ்பியருடைய வால்யூம் பாத்தீங்கன்னா என்னப்பா, ஸ்பியருடைய வால்யூம் என்னது 4/3 πr3. இது பெரியதுக்கு. இதே வந்து 4/3 πr3 அந்த சின்னதுக்கு, ஒரு யூனிட்டுக்கு. சரியா? அப்ப சிறுசுக்கு வந்து ஒரு யூனிட்டுக்கு, ஒரு ஸ்பியருக்கு. சரியா? ரைட். இதுதான் ஃபார்முலா. அப்ப 4/3 கேன்சல் ஆயிடும். பை r வந்து இங்க என்னது, பெரிய ஆர் வந்து 32.
32 32 32 எவ்வளோப்பா வருது 2 2 2 2 அப்போ எவ்வளவு 16 3 16 வருது 16 16 256 தெரியும். அதாவது 16 பெருக்கணும். 6 36 3 5 30 33 3 2 12 15 256 6 9 10 4 4096 ஒரு ஸ்பியரை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. 4096. இந்த இடத்துல பாருங்க 4096 இருக்கா? ஆன்சர் இருக்காப்பா? 4096 ஸ்மால் ஸ்பியரை நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஈஸி தானே? அடுத்து போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் டூ கோன்ஸ். ரேஷியோ ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் டூ கோன்ஸ். வால்யூம் என்னப்பா? வால்யூம் ஆஃப் டூ கோன் 1/3 pi r cube pi r1 pi r square h1 இது 1/3 pi r2 square h2. இதான் ஃபார்முலா. அந்த v1 v2 கொடுத்திருப்பாங்க. v1 v2 எவ்வளவு? 2/3. இப்போ 1/3 pi கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ r1 இதுல என்ன கொடுத்திருக்காங்க? ரேஷியோ ஆஃப் த ரேடி. r1 வந்து 1, r2 வந்து 2. அப்ப r1 வந்து 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர், அப்புறம் h1/h2. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இதை தூக்கி 2/3 ஈக்குவல் 1/4 இன்டூ h1/h2. ஓகேவா? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா 8/3 h1/h2 ஈக்குவல் டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 4 × 2 3 × 1. இப்போ 8/3. அப்போ h1:h2 எவ்வளவு அப்படின்னா 8:3. 8 எவ்வளவு? 3. ஆன்சர் பி. ஆன்சர் பி. புரியுதா? ஃபார்முலால போட்டா ஆன்சர் வந்துடும். ஃபார்முலால போட்டா ஆன்சர் வந்துடும். அடுத்து போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. ரேடியஸ் ஆஃப் த பேஸ் ஆஃப் எ கோன் இஸ் ட்ரிபிள். ரேடியஸ் வந்து என்ன ஆகும்? ட்ரிபிளா மாறுது, 3 6 மாறுது. ஓகேவா? அண்ட் ஹைட் இஸ் டபுள். ஹைட் எவ்வளவு மாறுது? டபுளா மாறுது. தென் இட்ஸ் வால்யூம். பொதுவா வால்யூம் பாருங்க. வால்யூம் ஆஃப் த என்னது? கோன் கேட்டுதான். 1/3 pi r square h. இப்போ என்ன மாறுது? பை வந்து கான்ஸ்டன்ட், 1/3 கான்ஸ்டன்ட். இப்போ ஆர் வந்து என்ன மாறுதுன்னா ஆர் வந்து 3r மாறுது. இப்போ அந்த ஆருக்கு பதிலாக நம்ம 3r அப்படின்னு சொல்லி போடணும். 3r 3 மடங்கு ஸ்கொயர்டு. h வந்து 2h போடணும். ஓகேவா? இப்போ என்ன மாறும் பாருங்க. 1/3 பை 3 ஸ்கொயர் எவ்வளவு? 9r ஸ்கொயர்டு. இங்க 2h. இப்போ இந்த 9ம் இந்த 2ஐயும் பெருக்கிடலாம். மற்றெல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கும் பாருங்க. 1/3 pi r square h இது 18. அப்ப இது ஒரிஜினல் வால்யூம். இது எத்தனை மடங்கா மாறிடுச்சு பாருங்க? 18 மடங்கா மாறி இருக்கு. அப்ப ஆன்சர் 18 மடங்கு. ஆன்சர் 18 மடங்கு. புரியுதா? எத்தனை மடங்கா மாறும்னு கேட்குறான். அதாவது சாதாரண ஆரத்துல இருந்து ஆரம் வந்து 3 மடங்காகவும் உயரம் 2 மடங்கா மாறினா இந்த ஒரிஜினல் கன அளவுல இருந்து உள்ள கூம்பு வந்து 18 மடங்கு மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க. ஒரு சுவரின் கன அளவு 18,220 சதுர மீட்டர் கன மீட்டர். அச்சுவரின் உயரம் அகலத்தை போல் 5 மடங்கு. சுவரின் உயரம் அகலத்தை போல் 5 மடங்கு. அந்த சுவரின் நீளம் உயரத்தை போல் நீளம் பாத்தீங்கன்னா உயரத்தை போல் 8 மடங்கு அப்படின்றான். சரியா? உயரத்தை போல் 8 மடங்கு அப்படின்றான். இப்போ இந்த ஹெச்சை கொண்டு இந்த ஹெச்சை வந்து இங்க சப்ஸ்டிட் பண்ணா நீளம் என்ன ஆகும்? 5 × b × 8. சரியா? அப்ப L is equal to 8 40 b ஆ மாறிடும். நீளம் எவ்வளவு? அகலத்துல 40 மடங்கு அப்படின்னு ஆகுது. அப்ப எனில் அச்சுவரின் அகலம் என்னன்னு கேட்கிறான். அகலம் என்ன அப்படின்னு சொல்லி சுவரின் அகலம் என்ன? இப்போ அகலம் வந்து எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பாருங்க. 40 மடங்கு ஆயிடுச்சா? அப்ப இதுல பாருங்க. இப்ப நம்ம வந்து இதுல வந்து என்னன்னா L × B × H உயரம் தானே. இப்போ L × B × H = வால்யூம். சரியா? கன அளவு கொடுத்துட்டான் 18,225. கீழே எவ்வளவு? 40 b. ஏற்கனவே ஒரு b இருக்கு. H எவ்வளவு? b. அப்ப 40 200 b கியூப் 18,225. சரியா? அப்ப b கியூப் = 18,225 டிவைடட் பை 200 வகுத்தோம்னா 18,225. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 9 தடவை 18 போயிடுச்சு. ஒரு தடவை. சரியா? ஒரு தடவை, மறுபடியும் ஒரு தடவை, 2 தடவை,
அப்போ 2 5 சரியா. இப்போ மறுபடியும் வந்து 100ஆல் வகுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா 91.12 வரும். 91.12 சரியா. இதை கியூப் ரூட் எடுத்தா எவ்வளவு வரும்? ஸோ கியூப் வந்து 91.12. இதை கியூப் ரூட் எடுத்தா 91.12 எடுத்தா நீங்க வந்து யூ கெட் 4.5. புரியுதா? ஒரு களிமண்ணை பயன்படுத்தி ஒரு மாணவன் 48 சென்டிமீட்டர் உயரமும் 12 சென்டிமீட்டர் அடிப்பக்க ஆரமும் கொண்ட ஒரு நேர்வட்ட திண்ம கூம்பை செய்கிறார். சரியா. மற்றொரு மாணவன் ஒரு திண்ம கூம்பாக கோலமாக யூசிங் கிளே ஸ்டூடெண்ட் மேட் எ ரைட் சர்க்குலர் ஸ்கூல். ஹைட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கான்? 48. ரேடியஸ் வந்து எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். இதை ஒரு கூம்பை உருவாக்குறாரு. அப்போ முதல் அதை பார்ப்போம். சரியா, அதை பார்த்துருவோம். அதை வந்து இன்னொரு ஷேப்பா இன்னொரு ஸ்டூடெண்ட் மாத்துறாரு, ஸ்பியரா மாத்துறாரு. ஃபைண்ட் தி ரேடியஸ் ஆஃப் தி ஸ்பியர் கேட்கறாரு. சரியா. அப்ப இது என்ன செய்யணும் அப்படின்னா இதனுடைய வால்யூமும் சமமா இருக்கு. கரெக்ட் தானே? ஏன்னா ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கமா மாத்துறோம். அப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னா ரெண்டு கனளவும் சமம். வால்யூம் ஆஃப் கோன் ஸ்கொயர் ஹெச். ஸ்பியர் வந்து 4/3 πr கியூப். ஓகேவா. இப்போ நமக்கு வந்து இதுல வந்து 3 கான்ஸ்டன்டா இருக்கு, வெளியே எடுத்துடலாம். இந்த பையன் கான்ஸ்டன்டா இருக்கு, எடுத்துடலாம். சரியா. இதுமே கான்ஸ்டன்ட் தானே. இப்போ நமக்கு என்ன வேணும்னா இதனுடைய ஆரமும் ஒண்ணா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். பாருங்க, ஆரம் வந்து 12 கொடுத்துருக்கோம். அப்போ 12 போட்டுக்கணும். 12 ஸ்கொயர் 12 × 12. ஹெச் எவ்வளோப்பா? ஹெச் வந்து 40. இது வந்து 48. இது வந்து எவ்வளவு? 48 கொடுத்துருக்கோம். ஸோ 48 = 4 r கியூப். சரியா. 4 4 12 4. அப்போ r கியூப் வந்து எவ்வளவு? 12 கியூப். அப்போ r எவ்வளவு? வெறும் 12 சென்டிமீட்டர். கரெக்டா. இப்போ r வந்து 12 சென்டிமீட்டர். ஓகேவா. அப்போ அந்த கோலத்தினுடைய ரேடியஸ் எவ்வளவு? 12 சென்டிமீட்டர். அவ்வளவுதான், முடிஞ்சது. ஆன்சர் கொடுத்துருக்காங்க 12 சென்டிமீட்டர் டி. அது கோலத்தினுடைய ஆரம். சரியா. அடுத்த கொஸ்டின். ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் எ ரைட் சர்க்குலர் கோன் அண்ட் தட் ஆஃப் ரைட் சர்க்குலர் சிலிண்டர் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ஒரு நேர்வட்ட கொம்பு மற்றும் நேர்வட்ட உருளையின் ஆரமும் உயரமும் முறையே சமம். உருளையின் கன அளவு 120 சென்டிமீட்டர். கூம்பின் கன அளவு என்னன்னு கேட்டிருக்கான். கூம்பினுடைய கன அளவு என்னன்னு கேட்டிருக்கான். சரியா. ரைட். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு நேர்வட்ட கொம்பு மற்றும் நேர்வட்ட உருளையின் ஆரமும் உயரமும் முறையே சமம். பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஆர் வந்து ஆரும் ஹெச்சும் வந்து ரெண்டு இடத்துலையும் சமம் சொல்லியிருக்கான். யா. இதில் பாருங்க, சமம் சொல்லியிருக்கான். அதாவது ஆரமும் உயரமும் சமம் பண்ணியிருக்கான். அப்போ ஒரு கூம்பினுடைய கன அளவு என்ன ஃபார்முலா? 1/3 πr²h தானே. 1/3 πr²h. இப்போ இந்த 1/3 மட்டும் தனியாக எடுத்துட்டு இது எதனுடைய கன அளவு? உருளையினுடைய கன அளவு. கரெக்ட் தானே. உருளையினுடைய கன அளவு அதானப்பா. ரைட் சர்க்குலர் ஸ்போன், ரைட் சர்க்குலர் சிலிண்டர். சரியா. அப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர். கரெக்டா. இந்த ரெண்டுமே ஈக்குவல் சொல்லியிருக்கான். ஏன்னா இதுல ரெண்டுமே ஈக்குவலா இருந்தால் தான் நம்ம போட முடியும். ரேடியஸும் ஹைட்டும் சமமா இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி நம்ம வடிவமைக்க முடியும். அப்ப 1/3 × வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? அந்த இடத்துல 120 சொல்லியிருக்கான். அப்போ 120 சென்டிமீட்டர் கியூப். இப்போ மாத்தினா எவ்வளவு வரும்? 40 சென்டிமீட்டர் கியூப். சரியா. 40 சென்டிமீட்டர் கியூப். ஆன்சர் என்னது? அப்ப கூம்பினுடைய கன அளவு 40 சென்டிமீட்டர் கியூப். புரியுதா? 28 மீட்டர் விட்டமும் 28 மீட்டர் விட்டமும் 30 மீட்டர் ஆழமும் உள்ள ஒரு கிணறு உருளை வடிவில் வெட்டப்படுகிறது. அவ்வாறு வெட்டப்படும் போது தோண்டி எடுக்கப்பட்ட சீராக 30 மீட்டர் × 28 மீட்டர் அளவுகளில் அடிப்பக்கமாக கொண்ட ஒரு கன செவ்வக மேடையாக அமைக்கப்பட்டால் அம்மேடையின் உயரம் என்னன்னு கேட்டுருக்காங்க. மேடையின் உயரம் என்ன அப்படின்னு. சரியா. இப்ப கிணறு வந்து எந்த வடிவத்தில் இருக்கும்? கிணறு வந்து எந்த வடிவத்தில் இருக்கும்? ஒரு பாருங்க, ஒரு கிணறு வந்து இந்த வடிவத்தில் தான் அப்படித்தானப்பா. உருளை வடிவத்தில் தான் இருக்கும். அப்போ உருளையினுடைய கன அளவு பார்க்கணும். உருளையினுடைய கன அளவு என்ன ஃபார்முலா? πr²h. பை வந்து 22/7. ரேடியஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 30 28 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 28 மீட்டர் விட்டமும் 30 மீட்டர் ஆழமும். ஆழம் டெப்த்துனா இங்க பாருங்களேன், டெப்த்துங்கிறது இங்க உயரத்தை குறிக்கும். டெப்த்துனா இங்க வந்து
ஒரு ஒரு ஆழங்கிறது தான் இங்க உயரம். நம்ம எப்படி ஒரு படுக்க வச்சா நீளத்தை உயரம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து ஆழம் இல்லையா, ஆழம் தான் உயரம். இந்த இடத்துல ஆழம் தான் உயரம். பாருங்க, டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஹைட். டெப்த் இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்க வந்து லென்த் இஸ் ஈக்குவல் டு ஹைட்னு சொன்னோம். ஆழம் இருக்கு இல்லையா, ஆழம் தான் உயரம். ஆழம் தான் உயரம். சரியா? டெப்த்ங்கிறது ஹைட். ஹைட் இங்க டெப்த் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 28 மீட்டர் விட்டமும் 30 மீட்டர் ஆழமும். அப்ப 30. ஏன் டெப்த் வந்து 30. ரைட். அப்ப அடுத்தது ஆரம். ஆரம் எவ்வளவு? இந்த ஆரம். அப்ப விட்டம் கொடுத்துருக்காங்க இல்லையா, டயாமீட்டர் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 28 மீட்டர். அப்ப ஆரம் எவ்வளவு? 14 மீட்டர். 14 மீட்டர். அப்ப 14 × 14. இந்த உயரம் தான் டெப்த் 30. அதை கேன்சல் பண்ணோம்னா 2 28 22. 28யும் 22யும் நீங்க பெருக்குங்க. 56 56 56 6 11 616. 616ஓட சரியா, 616ஓட 30. 0 6 18 1 4 6 18 6 18. அப்ப இதுதான் என்னது? மொத்த வால்யூம். மொத்த வால்யூம் புரியுதா? மொத்த வால்யூம் 18480. ஓகேவா? இங்க தோட்டி எடுக்கப்பட்டோட 30 மீட்டர் ஆழமும் இருக்கு. 30 மீட்டர் 2 மீட்டர் அளவுகளில் அடிப்பக்கமாக கொண்ட ஒரு கனசெவ்வக மேடை அமைக்கணும். கனசெவ்வகம். கனசெவ்வகத்துக்கு ஒரு ஃபார்முலா என்ன? கனசெவ்வகம். கனசெவ்வகம்னா அதனுடைய கன அளவு தெரியுமில்ல. கனசெவ்வகம்னா எப்படி இருக்கும்? கனசெவ்வகம்னா இப்படிதான் கனசெவ்வகம். சரி, இதுல 3 இருக்கு. என்ன இருக்கு பாருங்க, இந்த மாதிரி வெட்டம். லென்த் வித் ஹைட். ஓகேவா? அப்ப இந்த இந்த இதுவும் இந்த πr² ஹெச்சும் சமம் அப்படிங்கிறாங்க. πr² சமம் அப்படின்றாங்க. அப்ப இதுல நமக்கு என்ன அப்படின்னா, இதுல வந்து உயரம் தான் வேணும். இதுல நமக்கு தெரியும் 18480 தெரியும். திருச்சி. ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்கன்னா 30 மீட்டர் அளவுகள் பாருங்க, உயரம் தான். அப்ப உயரம் மட்டும்தான் வேணும். உயரம் மட்டும்தான் வேணும். உயரம்னா ஹெச் மட்டும் வேணும். அப்ப இந்த 2 அளவுகள் பாருங்க, 30 × 28. 30 × 28 என்னது? நீளம் வந்து 30. நீளம் வந்து 30. இது 28. அப்ப இது உயரம் என்ன அப்படின்னு கேள்வி. ரைட். அப்போ நீளம் நமக்கு 30. சரியா? உயரம் தெரியாது. வித்து அளவு 28. 28 18480. ஓகே. நீங்க உயரத்தை 18480 டிவைடட் பை 30 28. 28. ஒரு 0 ஒரு 0. 3 வகுப்படும் 9 9 26 30 வகுப்படும். அப்ப 6 3 18. 1 3 3 6 3 18. சரியா? அப்ப 616 28ஆல வகுத்தீங்கன்னா 28ஆல வகுத்தீங்கன்னா எவ்வளவு வரும் பாருங்க. 4ஆல வகுத்தீங்க 7 28. 1 4 4 மீதி 2 5 20 4 4. அப்போ 7 14 7 14. அப்ப உயரம் வந்து 22 மீட்டர் தான் வருது. உயரம் வந்து எவ்வளவு? 22 மீட்டர் வருது. உயரம் வந்து 22 மீட்டர். பாருங்க, கரெக்டா இருக்கு. உயரம் வந்து எவ்வளவுப்பா? 22 மீட்டர் வருது. இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா, இந்த வெட்டப்பட்ட பகுதி வந்து கனசெவ்வகமா இருக்கும். அதுக்கு சமமா அந்த வெற்ற பகுதி உருளையுடைய கிணறு இருக்குல்லையா, அதுக்கு சமம். உருளையுடைய கன அளவுக்கு வெட்டப்பட்ட பகுதியோட சமம். சரியா? இதுதான். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு உள்ளிடற்ற கோளத்தின் கன அளவு இந்த மாதிரி அதன் வெளியாரம் மற்றும் 8 சென்டிமீட்டர். வெளியாரம் 8 சென்டிமீட்டர். உள்ளாரம் என்னன்னு கேட்கு. வெளியாரம் உள்ளாரம். அப்ப இந்த மாதிரி வெளியாரம் உள்ளாரம். உள்ளாரம் இது ஸ்மால் ஆர், வெளியாரம் வந்து இது. சரியா? கேபிட்டல் ஆர். கன அளவு என்ன தெரியுமா உங்களுக்கு? 1/3 சாரி 4/3 உள்ளிடற்ற கோளம் இல்லையா, 4/3 பை r³ மைனஸ் r³. கரெக்டா? r³ மைனஸ் r³. ஓகே. இப்போ 4/3 பை வந்து 22/7 r³. பெரிய ஆர் சின்ன ஆர். இப்போ ஆரம் வெளியாரம் வந்து 8ன்னு சொல்றாங்க. வெளியாரம் 8. 8³ மைனஸ் r³. கரெக்டா? இந்த மதிப்பு தான் இந்த இடத்துல 113/52/7ன்னு கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த இடத்துல பாருங்க, நமக்கு இங்க இந்த 7ம் இந்த 7ம் கேன்சல் ஆயிடுச்சு. சரியா? இப்ப 11ஆல வகுத்தீங்கன்னா இது 11 1 வகுக்க முடியாது 0 13 33 2. சரியா? இது 4ஆல வகுக்க முடியுமா பாருங்க? 2 2 ரைட். 1 4 4 4 8 மீதி 2 20 5 20 மீதி 3 32. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 129.
129 கரெக்டா? அந்த சைடில் போனோம்னா பாருங்க 8 கியூப் வந்து 512 மைனஸ் ஆர் கியூப் ஈக்குவல் டு 129 பை இன்ட்டு 3 27 2 23 6 8 8 3 387 அப்போ 387. இப்போ ஆர் கியூப் என்ன வரும் 512 மைனஸ் 387. ஸோ அந்த 512 387ஆல மைனஸ் பண்ண எவ்வளோ வரும் 12 5 10 2 125. இப்போ ஆர் கியூப் எவ்வளோப்பா 125 அப்படின்னா ஆர் வந்து கியூப் ரூட் ஆஃப் 125 வந்து 5. ரேடியஸ் எவ்வளவு இருக்கா ஆன்சர்? ரேடியஸ் வந்து 5. புரியுதா? இதுதானே? இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க 66 சென்டிமீட்டர் 12 சென்டிமீட்டர் என்னும் அளவு கொண்ட ஒரு உலக தகட்டினை 12 சென்டிமீட்டர் உயரம் ஒரு உருளையாக மாற்றினால் கிடைக்கும் உருளையின் கன அளவு என்ன? கனளவு என்ன? சரியா? இப்ப நம்ம இது பார்த்த மாதிரி இருக்கு, ஒரு காயில் அப்ப பார்த்தோம் உருளையா மாத்திரம் இல்லையா? ஹெட் சொன்னோம், ஹெச்னு சொன்னோம். ஓகேவா? 66 சென்டிமீட்டர். இப்போ என்ன 2πr தான் கண்டுபிடிக்கணும். 2πr அளவு 66. அப்ப 2 × 22/7 r = 60. ஒரு 22 இது 3. ஓகே? அப்ப இதுனா r என்ன ஆகும்? 7ஐயும் 3ஐயும் பெருக்கும்போது 21 ஆயிரும். 21/2 r வந்து வந்துருச்சு. இப்போ இதுல வந்து 66 இது வந்து எவ்வளவு 12 சென்டிமீட்டர். ஓகே, உருளையா மாத்திரம். அப்ப உருளையினுடைய கன அளவு என்ன? πr²h. உருளையினுடைய கன அளவு π. சரியா? r நமக்கு தெரியும் எவ்வளவு 21/2. 21/2. h எவ்வளவு இந்த இடத்துல 12 சென்டிமீட்டர். அப்ப 21/2 22/7 21/2 21/2 12. அப்ப பாருங்க இது வந்து 3 தடவை, ஒரு நாள் 4 3 நாங்க 12. அப்ப 66 66 இது 63. 66 63 பேருக்குன்னா 18 19 6 6 36 3 39. அப்ப 8 15 1 10 11 4 4158 மீட்டர். அப்ப வால்யூம் ஆஃப் திஸ் உருளையினுடைய கனவு 4158 சென்டிமீட்டர் கியூப். இவ்வளவுதான். புரியுதா? புரியுதா? வெறுமே ஃபார்முலா தான். ஃபார்முலா என்னது? இதான் ஃபார்முலா. ஃபார்முலா போட்டா வரும். உருளையினுடைய கன அளவு ஃபார்முலா போடணும். அவ்வளவுதான். அடுத்து போலாமா? 5 சென்டிமீட்டர் பக்க அளவு கொண்ட கனசதுரத்தின் கன அளவு. கனசதுரம்னா நம்ம பார்க்கவே இல்லை. இதுதான் கனசதுரம். இதனுடைய கன அளவு என்னன்னு கேட்குறேன். அப்போ ஒரு பக்கம் தான் எவ்வளவு 5 சென்டிமீட்டர். சைடு வந்து A 5 சென்டிமீட்டர். இப்போ கன அளவு பார்த்தீங்கன்னா கன அளவு வால்யூம் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து A கியூப். அப்போ 5 கியூப் எவ்வளோப்பா 125 சென்டிமீட்டர். 125 சென்டிமீட்டர் கியூப். ஆன்சர் C. புரியுதா? நெக்ஸ்ட் போலாமா? அடுத்து பாத்தீங்கன்னா மரத்திலான ஒரு திண்ம கூம்பினுடைய அடிச்சுற்றளவு. அடிச்சுற்றளவுன்னு கூம்பினுடைய அடிச்சுற்றளவுனா அடிச்சுற்றளவு எப்படி இருக்கும்? வட்டமா தான் இருக்கும். அப்ப 2πr 44 சென்டிமீட்டர். அப்ப 2 × 22/7 × r 44. சரியா? 22 22 44. அப்ப r எவ்வளவு அப்படின்னா 7. ரேடியஸ் கண்டுபிடிச்சு. மற்றும் அதன் உயரம் வந்து 12 சென்டிமீட்டர். அந்த திண்ம கூம்பின் கன அளவு என்னன்னு கேட்டு. கன அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது? 1/3 πr² h 1/3 22/7 r 7 × 7 இது வந்து 12. இது காலி ஆயிடுச்சு. 1 3 3 4 12. அப்ப 7 4 இருக்குன்னா 28 28 22 28 22 பெருக்கணும். அப்ப 56 56. ஸோ 6 11 6 616 சென்டிமீட்டர் கியூப். 616 சென்டிமீட்டர் கியூப். ஆன்சர் டி. ஆன்சர் டி. இருக்கா? ஃபார்முலா தான்ப்பா, ஒண்ணுமே இல்லை. ஈஸி. நெக்ஸ்ட் பாருங்க. அடுத்த கேள்வி. 2 உருளைகளின் சம கன அளவு உள்ள உயரங்களின் விகிதம். உருளை உருளை சிலிண்டர் சிலிண்டர் கன அளவுகளின் விகிதம். இப்ப v1/v2 = πr1² h divided by πr2² h. இதான் ஃபார்முலா.
அப்ப உருளையினுடைய கனளவு விகிதம், இந்த கனளவு விகிதம் 1/3 கொடுத்துருக்காங்க. 1:3. இப்போ பை கேன்சல் ஆயிடும், பை கேன்சல் ஆயிடும். இப்ப ஆரங்களின் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆரம் விகிதம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இரண்டு உருளைகளின் சம கனளவுள்ள உயரங்களின் விகிதமா, சாரி, உயரங்களின் விகிதம் தான் 1:3. தவறா எடுக்க வேணாம். உயரங்களின் விகிதம். அப்ப இது H1 H2 1:3. சம கனளவு. அப்ப சமம் V1 = V2. V1 = கனளவுகள் சமம். கனளவுகள் சமம்னு சொல்லியாச்சு. அப்ப என்ன செய்யலாம்? பை R1² H1 = பை R2C = H. இதுதான் கணக்குப்படி. இந்த பை கேன்சல் ஆயிடும். இப்ப H1 எவ்வளவு? 1. R1 தெரியாது, R2 தெரியாது, H2 வந்து 3. சரியா? இப்ப என்ன அப்படின்னா R1² / R2² வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த 3 அப்படியே இருக்கும். 3/1. அப்ப அடுத்து R1/R2 = √3/1. √3/1. இந்த இடத்துல √3/1 இல்ல, 3/1 இல்ல. சரியா? அப்ப நம்ம வந்து பாத்துக்கணும். √3/1. ஆன்சர் E. √3/1 நம்ம பாத்துக்கணும். ஜாக்கிரதையா பார்க்கணும். இந்த ஆன்சர் தவறு. சரியா? √3:1 ஆன்சர் தப்பா கொடுத்துருக்காங்க, பாத்துக்கோ. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா the sum of the length of the breadth and the depth of the cuboid is 19 cm and diagonal is 5 cm. Total surface area. ஒரு கனசெவ்வகத்தினுடைய நீள அகலம், ஒரு கனசெவ்வகம் இருக்கு, கனசெவ்வகம் அதனுடைய நீளம் அகலம், நீளம் மற்றும் அகலம் மற்றும் ஆழம் கூடுதல், நீளம் அகலம் மற்றும் ஆழம் ஆகியவற்றின் கூடுதல் 19 சென்டிமீட்டர். நீளம், அகலம், ஆழம்னா 19 சென்டிமீட்டர். சரியா? இது ஒண்ணுன்னு வச்சுக்கோங்க. ரைட். விட்டத்தின் நீளம், அது மூளை விட்டத்தின் நீளம். மூளை விட்டம்னா இதுதான். அப்ப என்னது அப்படின்னா L² + T² + H². மூளை விட்டத்தின் நீளம் அளவு 5√5. மூளை விட்டம் ஸ்கொயர் ரூட் ஆஃப். சரியா? அப்ப இதோட ஸ்கொயர் ரூட் பண்ணும்போது என்ன ஆகும்? L² + B² + H² வந்து 5². இதை ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? 5√5 ஸ்கொயர் பண்ணா 25 × 5 125 ஆயிடும். 125 ஆயிடும். ஓகேவா? ரைட். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கோம்? அதன் மொத்த பரப்பு கேட்டிருக்கோம். மொத்த பரப்பு. சரியா? பார்க்கலாம். இப்போ நமக்கு இதுல இருந்து ஒரு ஃபார்முலா தெரியணும். L + B + H ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா L² + B² + H² + 2 times of LB + H + L. இதுதான் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க, கொஸ்டினா கேட்டிருக்காங்க. மொத்த பரப்பு. ஒரு கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பு, அதான் ஃபார்முலா. சரியா? இப்போ இதோட கூடுதல் பாத்தீங்கன்னா 19² அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? என்னதுப்பா? இதுதான் நம்ம வந்து விட்டம் சொன்னோம் இல்லையா? அது எவ்வளவு? 25 125 + 2 times of LB + EH + LH. சரியா? இப்போ 19 எவ்வளவுப்பா? 361. 361 - 125 = 2 times of LB + BH + L. சரியா? அப்ப 361 - 125 மைனஸ் பண்ண எவ்வளவு? 11 6 3 2 236. அப்ப 236 அதான் மொத்த பரப்பு. மொத்த பரப்புன்னு இந்த ஃபார்முலா. ஒரு கனசெவ்வகத்தின் மொத்த பரப்பரப்பு 236 சென்டிமீட்டர். 236 சென்டிமீட்டர் பரப்புன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? பாருங்க ஆன்சர் சி இருக்கா? 236 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நான் பரப்புன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரிதானே? சந்தேகம் தான் கேட்கலாம். அடுத்து find the total volume of 14 cube. 14 கியூப் உடைய கன அளவு கேட்குறாங்க. அதனுடைய எட்ஜ்னாலும் சைடுனாலும் ஒண்ணுதான். என்னென்ன வேணும்? சைடுனாலும் எட்ஜ் அப்படின்னாலும் ஒண்ணுதான். சைடுனாலும் எட்ஜ்னாலும் ஒண்ணுதான். பக்கம். புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இது எல்லாமே ஒண்ணுதான். இப்போ இங்க ஹைட்டுனாலும் ஒண்ணுதான். ஹைட் இஸ் ஈக்குவல் டு டெப்த். ஒண்ணுதான். ஏன்னா ஒரு கியூப் அப்படின்னா எல்லா பக்கமும் சமம். எல்லா பக்கமும் சமம்னா இது பக்கம், இது உயரம், இது சமம். இந்த இடத்துல டெப்த் அப்படிங்கிறது என்னது? ஏ தான். ஆழமும் ஒண்ணுதான். ஆழமும்
உயரம், பக்கம், விளிம்பு எல்லாமே ஒன்று தான், ஒரே அர்த்தம் தான். எல்லாமே ஒரே அர்த்தம் தான், பார்த்துக்கோங்க. ஒருத்தரே ஒரு, ஏன்னா இங்கே வந்து எட்ஜுன்னு கேட்டிருக்கான். இப்போ 12 சென்டிமீட்டர் 13 சென்டிமீட்டர் இந்த மாதிரி 14 கியூப் இருக்கு சரியா. அதனுடைய கன அளவு என்னென்ன 14 கனசதுரம். இப்போ பாருங்க 12 சென்டிமீட்டர் கியூபு 13 3 இதே பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் கியூப் வரைக்கும் நம்ம பார்க்கணும். இப்போ நமக்கு இந்த ஃபார்முலா என்ன தெரியும் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு ஃபார்முலா நமக்கு இது தெரியும். என்ன ஃபார்முலா அப்படின்னா பாருங்க 1 கியூப் + 2 கியூப் + 3 கியூப் அப் டு n கியூப் ஃபார்முலா தெரியும். n × n + 1 / 2 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா அதை கியூப் பண்ணும்போது நமக்கு என்ன வரும் 12 ஸ்கொயர்ல இருந்து 12 கியூப் அப் டு 25 கியூப் வரைக்கும் வேணும். அப்போ இதை என்ன செய்யலாம் அப்படின்னா 1ல இருந்து 1 கியூப் + 2 கியூப் + அப் டு 25 வரைக்கும் பண்ணிட்டு மைனஸ் 1 கியூப் + 2 கியூப் அப் டு இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு 11. இப்போ 11 கியூப் வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சா நமக்கு இந்த இன்டர்வல் கிடைச்சிடும். அப்போ நமக்கு இந்த ஃபார்முலா என்ன n = 25. அப்போ n = 25 25 × 26 / 2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இந்த இடத்துல n = 11 n = 11 இங்கே அளவு n = 25. அப்போ 11 × 12 / 2 ஹோல் ஸ்கொயர்டு. இப்போ உள்ள பெருக்கணும் 13. ஸோ 25 × 13 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 66 ஹோல் ஸ்கொயர் 66 ஹோல் ஸ்கொயர். இப்போ 25 13 பெருக்குங்க 75 25 12 325 325 ஸ்கொயர் பண்ணணும். 325 ஸ்கொயர் பண்ணால் லாஸ்ட் பாருங்க 25 32 33 32 33 66 66 96 32னா 96 26 96 26 39 33 32 6 6 9 9 6 15 21 1056 1056 1056 32 × 33 எதோட பெருக்கணும் இதை 325 ஸ்கொயர் சொன்னோம் இல்லையா. அப்போ 25 இருக்கு இல்லையா. அப்போ 1056 25 1056 66 ஸ்கொயர் எவ்வளவு 66 ஸ்கொயர் 6 36 3 36 36 39 6 15 10 13 4. அப்போ இந்த அமௌண்ட்டோட 1,05,625 4,056 மைனஸ் 15ல் 9 11ல் 6 5ல் 3 பண்ணா 2 101 269 மைனஸ் பண்ணா இதில் ஆன்சர் இருக்கான்னு பார்ப்போம். 101 இருக்கா ஆன்சர் 101 269. இதுதான் இந்த 14 கனசதுரத்தினுடைய கன அளவு 1,02,200 தான் வால்யூம். சரியா இருக்கா. அடுத்து போலாமா. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு அறை நீளம் அகலம் மற்றும் உயரம் முறையே 2 மீட்டர் 9 மீட்டர் மற்றும் 6 மீட்டர் 1.5 மீட்டர் நீளம் கொண்ட எத்தனை கனசதுர பெட்டிகளை உருவாக்கலாம். எத்தனை கனசதுரம்னா நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா பெரிய கனசதுரனுடைய கன அளவு. எத்தனை நம்பர் ஆஃப் பாக்ஸஸ் ஈக்குவல் டு பெட்டி வால்யூம் ஆஃப் cuboid தானே cuboid வால்யூம் ஆஃப் தி cuboid large cuboid லார்ஜ்னு போடுவோம். ஸோ வால்யூம் ஆஃப் ஒன் ஸ்மால் cuboid. இப்போ இதுல பாத்தீங்கன்னா மேல வந்து 2 மீட்டர் 9 மீட்டர் 6 மீட்டர் கொடுத்துட்டான். அப்ப L × B × H L × B வந்து என்னன்னா அதே L × B × H இது கான்ஸ்டன்டா இருக்கு 1.5 1.5 1.5 ஒரே மாதிரியா இருக்கு. கன சதுரமா இருக்கு. ஏன்னா கன சதுரம் தானே கியூப் நாட் கியூபாய்டு. கியூப் கன செவ்வகத்திலிருந்து கன சதுரமா மாத்திரம். இப்ப கனசதுரத்துல A கியூப் கனசதுரத்தின் கன அளவு என்னது இதனுடைய ஃபார்முலா L நீளம் × அகலம் × உயரம். இதனுடைய கன அளவு A கியூப். ஒரு பக்கம் வந்து 1.5 3 பக்கம். இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க 2 9 6 1.5ங்கிறது எவ்வளவு 3/2 3 3 3 3 இப்போ 2 2 2 3 பொறுத்து போட்டா சரியாகும் 3 9 9 சரியா 2 அப்ப 1 2 3 4 5 இருக்குன்னா இதுல பாத்தீங்கன்னா தவறு இங்க வந்திருக்குன்னா தமிழ்ல வந்து 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ்ல 12 மீட்டர் கொடுத்துருக்காங்க. நம்ம 2 மீட்டர் போட்டு செஞ்சிருக்கோம். அப்ப அது 12ஆ வச்சுக்கோங்க 12ஆ போடுவோம். L வந்து 12 L வந்து 12ன்னு போட்டுக்கோங்க. L வந்து 12 அப்படின்னு போட்டுக்கோங்க. சரியா மற்றபடி எந்த ஒரு மாற்றம் கிடையாது. சரியா
லென்த் மட்டும் தான் மாறி இருக்கு, மற்ற எல்லாம் மாறல. அப்போ 12 எவ்வளோ பாருங்க, இங்கே 2 2 2 4 2 2 பவர் 4 4 இன்ட்டு 12 2 பவர் 4 எவ்வளோப்பா, 2 2 4 16 16 12 ஸோ 32 16 ஸோ 2 9 192. அப்போ 192 பெட்டிகளை உருவாக்கலாம். ஸோ 192 பெட்டிகளை நம்ம உருவாக்கலாம். ஒரு கனசதுரத்திலிருந்து ஒரு கனசதுரமா 192 பெட்டிகளை உருவாக்கலாம். நெக்ஸ்ட் போலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the surface area of two different spheres of ratio. சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு ஃபார்முலா தெரியும், 4πr², r1 ஸ்கொயர் 4πr2 ஸ்கொயர். யா, இதனுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:25. அண்ட் வால்யூம் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த 4π கேன்சல் ஆகிடும். அப்போ r1 ஸ்கொயர் இஸ் டு r2 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9:25 அப்படின்னா r1/r2 எவ்வளோ வரும், 3/5 வந்துடும். இப்போ வால்யூம் என்னது, வால்யூம் ஃபார்முலா நமக்கு தெரியும், 4/3/r1 கியூப் 4/3/r2 கியூப். யா, இந்த பை கேன்சல் 4 கேன்சல் ஆகிடும். r1 கியூப் டிவைட் பை r2 கியூப். யா, அப்போ 3 கியூப், ஏன்னா r1 வந்து 3, r2 வந்து 5 கியூப். அப்போ 27/125 27/125. அப்போ 27/125 எங்க இருக்கா, ஆன்சர் டி. ஆன்சர் டி. புரியுதா? அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, the radius of one sphere is half of the radius of another sphere. Volume ratio. ஒரு கோளத்தினுடைய ஆரம் எப்படி இருக்குன்னா, மற்றொரு கோளத்தினுடைய ஆரத்திற்கு பாதி இருக்கு. மற்றொரு கோளத்தினுடைய ஆரத்துக்கு பாதி இருக்கு. அப்போ ஒரு கோளத்தினுடைய ஆரம், அப்ப என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 4/3/r3. ஒரு கோளத்தினுடைய ஆரம், இது ஃபர்ஸ்ட் கோளத்தினுடைய ஆரம் r1 வச்சுக்குவோம். ரெண்டாவது கோளத்தினுடைய ஆரத்துல பாதி, r1 வந்து r2 ரெண்டாவது கோளத்தினுடைய ஆரத்துல பாதி. இதான் கொடுத்துருக்கேன் பாருங்க. radius of the sphere, one sphere is equal to radius of another sphere, half of the radius of the another sphere. ஓ, ரெண்டாவது ரேடியஸோட பாதி தான் ஃபர்ஸ்ட் ரேடியஸ் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம், இங்க வந்து 1 அப்படின்னு போடணும். எவ்வளவு, 1 போடணும். அப்ப r1/r2 1/2. சரியா? r1 வந்து இதுக்கும் r2க்கு வந்து இதுக்கும். சரியா? r1 வந்து 1, r2 வந்து 2. சரியா? r1 r2. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, வால்யூம் கேட்டிருக்காங்க. வால்யூம்னா இதான் வால்யூம். சரியா? அப்ப என்ன கேட்டு, வால்யூம் விகிதமா, வால்யூம் ரேஷியோ. எஸ், வால்யூம் ரேஷியோ கேட்டிருக்காங்க. அப்ப இது வந்து r1 போட்டுக்குவோம், 4/3/r2 கியூப்னு போட்டுக்குவோம். இது ரெண்டுமே கான்ஸ்டன்ட் போயிடுச்சு. இப்போ r1 கியூப் 1 கியூப் டிவைடட் பை 2 கியூப். இப்போ 1:8 1:8 இருக்கா பாருங்க. ஆன்சர் சி. ஆன்சர் ஓகேவா? அடுத்த क्वेश्चन பாருங்க. வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன், வால்யூம் ஆஃப் த ரைட் சர்க்குலர் கோன் 1782 cm, height is 20. Find the radius of the cone. இப்போ வால்யூம் நமக்கு ஃபார்முலா தெரியும். வால்யூம் என்னது, 1/3/r² h அப்படின்னு தெரியும். இந்த வால்யூம் கொடுத்துட்டான் 1782 சென்டிமீட்டர் கியூப்னு கொடுத்துட்டான். இப்போ 1/3 பை வந்து 22/7. சரியா? அடுத்து ஹைட் பார்த்தீங்கன்னா 21, ரேடியஸ் தான் கேட்குறான் கொஸ்டின். யா, அப்போ 7 3 21, 7 3 1 21 21. அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா 2 11 1 11 11 மீதி 6 68னா 66 6 11 மீதி 2 தடவை. அப்போ இங்கே எவ்வளோகும் 8 1 81. அப்போ r² = 81 அப்படின்னா r வந்து 9 இருக்கும். சரியா? 9 இங்கே சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர். அப்போ r வந்து 9 சென்டிமீட்டர். r வந்து 9 சென்டிமீட்டர். ரேடியஸ் வந்து 9 சென்டிமீட்டர். எட்ஜஸ் ஆஃப் இது கியூப் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு கியூபாய்டு. கியூபாய்டுன்னா என்னது, லென்த் விட்த் ஹைட். இது விட்த் ஹைட். சரியா? அதோட சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது, 2 × LB + H + L. இதுதான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 88 கொடுத்துருக்காங்க. சரியா? LB + BH + H வந்து 44 ஆயிடுது. ஓகேவா? ரைட். இப்போ இது வந்து பாருங்க, L வந்து 1 மடங்கு, x வச்சுக்குவோம், இது 2x வச்சுக்குவோம், 3x வச்சுக்குவோம். சரியா? இப்போ x 2x + x × 3x + x × LH x = 44. அப்போ இது என்னது, 2x² ஆயிடும், 6x² ஆயிடும், 3x² ஆயிடும், = 44 வந்திருக்கு. அப்போ 10 8 11 11x² = 44. இப்போ இதை கேன்சல் பண்ணா x² எவ்வளவு, 4. அப்போ x எவ்வளவு, 2. அப்போ இதுல என்ன கேட்குறாங்க, வால்யூம் கேட்குறாங்க. அப்போ வால்யூம் என்னது,
இப்போ லென்த்து கண்டுபிடிக்கணும். எக்ஸ் 2னா இங்கே 2 சென்டிமீட்டர், இது 4 சென்டிமீட்டர், இது 6 சென்டிமீட்டர். யா 6 சென்டிமீட்டர். அப்போ இதில் 3 பெருக்கும்போது ஏன்னா 8 8 48. ஸோ 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சரு. 48 சென்டிமீட்டர். ஏன்னா இது வந்து எல் இன்ட்டு பி இன்ட்டு ஹெச், இதுதான் வால்யூம். சரியா? அப்போ 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தான் ஆன்சரு. அடுத்து போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. The surface area of sphere is ratio. Then the ratio of volumes. Surface area of sphere 4/3. Sorry, 4 pi r square pi r1 squared divided by 4 by r2 squared. இதுக்கு வந்து நான் ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்க? 4/9 கொடுத்துருக்காங்க. இப்போ 4 4 கேன்சல், pi கேன்சல். அப்போ r1 ஸ்கொயர்னா r1 by r2 எவ்வளோ வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9. இப்போ 3/2 வந்துடும். இப்போ r1 வந்து 3, r2 வந்து 2. r2 வந்து 2. அப்போ வால்யூம் என்ன அப்படின்னா 4/3 pi r1 cube divided by 4/3 pi r2 cube. pi கேன்சல், 4/3 கேன்சல். இப்போ r1 cube, r1 எவ்வளவு? 3 cube, 2 cube. அப்போ 27/8. 27 ஆன்சர் இருக்கா? 8:27 இருக்கு. கன அளவுகளின் விகிதங்கள் முறையே. சரியா? இங்க நமக்கு வந்து என்னன்னா சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் ரேஷியோனா நம்ம 4:5 தான். நமக்கு R1 தான் கரெக்ட், வேற வழி இல்லை. இதுதான் இங்க மாற்றம் இருக்கு. 27:8 தான் வரும். ஏன்னா R1/R2 தானே முறையே அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல மாத்திக்கணும் 27:8. ஏன்னா மேலதான் R1 இருக்கு. அடுத்து போலாமா? பாத்தீங்கன்னா the radius of 2 cylinders ratio. சிலிண்டரோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. the radius of 2 cylinders heights and the volumes கேட்டிருக்காங்க. வால்யூம் V1/V2 pi r1 squared h1 squared divided by pi r2 squared. இப்போ என்னது? ரேடியஸ் வந்து 5:3. r1 r2 pi கேன்சல். r1 எவ்வளவு? 5 ஸ்கொயர். r2 எவ்வளவு? 3 ஸ்கொயர். h1 எவ்வளவு? 3/5. ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா 25 75 24 45. ஓகே 15 15 3. ஸோ 5:1. 5 ஆமாம் 5:1 தான் கேன்சல். ஆமாம் பாருங்களேன் 5 5 15 5 75. இது 25 45. 5 45 போகுது. 5:3. 5:3 இருக்கா? ஒரு கோள வடிவ திண்ம உருளையின் எரிகுண்டின் கன அளவு. எரிகுண்டு ஸ்பியருடைய கன அளவு பார்த்தீங்கன்னா 4/3 pi r cube. அதனுடைய கன அளவு 310.464 சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் கியூப். அதன் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 4/3 பை வந்து 22/7 r cube பை 10. இது வந்து நம்ம என்ன மாத்தினா நம்ம 1000 மாத்திக்கணும். முழு என்ன மாத்திக்கணும். இப்படி மாத்தினா சரியாகும். சரியா? இப்போ 11 11 22 22னா இங்க எவ்வளவு இருக்கு? 9 90 8 2 2 2 4 கரெக்ட். அப்ப 2 11 பாத்தீங்கன்னா 11 11 11 22 மீதி 9 90 90ல 8 11 88 2 மீதி 2 இருக்கா? 26 26னா 2 22 மீதி 4 4 11. ஓகே இது 4ல வைக்கும்போது 7 28 0 5 20 மீதி 2 6 24. இப்போ மறுபடியும் வைக்கும்போது என்ன ஆகும்? 35 28 35 28 35 28 இன்ட்டு 21. அப்ப 35 28 இன்ட்டு 21 டிவைடட் பை 1000. அப்ப கியூப் ரூட் எடுத்தா இதுதான் r கியூப். இதுதான் r கியூப். இப்போ நம்ம இது வந்து நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா ரெண்டையும் பெருக்குங்க. 35 28 21 பெருக்கும்போது 35 28 16 4 1 5 2 10 மீது 1 6 7 8 8 10 மீது 1 4 24 74 088 டிவைடட் பை 1000. அப்ப நம்ம கியூப் ரூட் வந்து பார்க்கணும். கியூப் ரூட் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்னா ஒரு நம்பரை ஏபிசி இப்போ 42 3 தடவை பெருக்கினா கடைசி வந்து 8 வரும். இப்போ நமக்கு 8 இருக்கு. 8 கடைசியில் 3 தடவை பெருக்கினா 8 64 6 48 வருது. அப்ப என்ன வரும் அப்படின்னா 42 42 பெருக்கி பார்க்கும். பாருங்க 2 4 2 4 2 8 8 16 4 16 17 மறுபடியும் ஒரு 42 17 64 மறுபடியும் 42 பெருக்கும்போது
8 1 2 12 12 13 மீதி 1 2 14 15 1 3 2 16 1 24 25 28 30 3 7 அப்ப 8 9 0 4 7 740 88 கொண்டு இருக்கா. இப்ப நமக்கு ஏறக்குறைய சரியா தான் வருது பாருங்க. 740 88 தான் வந்திருக்கு, இங்க 98 வந்திருக்கு. யா பாருங்க, நம்ம இதை விட்டுருக்கோமா பாருங்க. 58 நன்னங்க 14 மீதி 1 6 24 1 கரெக்ட் தான் 16. இப்போ நமக்கு வந்து 4.2 அப்படிங்கிறது சரியா வருது. 4.2 சரியா வருது. ஓகேவா? ஏன்னா இதை 3 தடவை பெருக்குனா இந்த நம்பர் வரணும். எந்த நம்பரை 3 தடவை பெருக்குனா இந்த நம்பர் வருதோ அதான் சரி. நான் ஏன்னா கியூப் ரூட்ல எடுக்க முடியாது. ஒரு நேர்வட்ட உருளையின் ஆரம் கோளத்தின் ஆரத்துக்கு சமம். ஒரு நேர்வட்ட உருளையினுடைய ஆரம் உருளையின் ஆரம் அதன் கோளத்தின் ஆரத்துக்கு சமம். அவைகளின் கன அளவுகள் சமம் எனில் நேர்வட்ட உருளையின் உயரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அவைகளின் கன அளவுகள் சமம் அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்ப உருளையுடைய கன அளவு என்னது? πr ஸ்கொயர். சரியா? ஒரு கோளத்தின் கன அளவு என்னது? 4/3 πr கியூப். சரியா? இதுல என்ன சொல்றாங்க? ரேடியஸ் ஆஃப் த சர்க்குலர் ஆரம் வந்து பாத்தீங்கன்னா radius of circular center the same as the sphere. அப்ப இந்த ரெண்டுமே சமம் தான் அப்படின்றாங்க. அப்ப பை கேன்சல் ஆயிடும். இதுல r சமம்னால இந்த rல r மட்டும் தான் இருக்கும். யா ரைட். இப்போ என்ன அப்படின்னா the height of the cylinder என்னன்னு கேக்குறாங்க. height of the அப்ப என்னது? height of the cylinder என்ன வரும்? 4/3 into r. 4/3 into r. சரியா? அப்ப என்ன இருக்கு பாருங்க. ஆன்சர் ஏ 4/3 into r. கரெக்ட்டா? இதான் h. இதான் ஆன்சர். ஓகேவா? புரிஞ்சதா? ரைட். ஏன்னா அங்க r கேன்சல் பண்ண ரெண்டுமே சமம். அதனால அடுத்த கேள்வி பாருங்க. Find the volume of the cylinder. Whose height is 3.5. Diameter is base. இப்ப diameter வந்து 4 மீட்டர் அப்படின்னா ரேடியஸ் எவ்வளவு? 2 மீட்டர். ஹைட் வந்து 7/2 மீட்டர். ஓகேவா? அப்போ வால்யூம் ஆஃப் தி சிலிண்டர் கண்டுபிடிக்கும். சிலிண்டர் பாத்தீங்கன்னா சிலிண்டருக்கு வால்யூம் என்னது? πr ஸ்கொயர் பை 22/7. r எவ்வளவு? 2. உயரம் வந்து 7/2. 7 கேன்சல் ஆயிடுச்சு. 7 கேன்சல் ஆயிடுச்சு. 2 கேன்சல். அப்ப 44 மீட்டர் கியூப். 44 மீட்டர் கியூப். கரெக்டா? இப்போ அடுத்த கடைசி கொஸ்டின். இந்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த வால்யூம் அண்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கியூபாய்டு. ஒரு கியூபாய்டுடைய வால்யூம் கண்டுபிடிக்கணும். கியூபாய்டுனா நமக்கு என்னன்னு தெரியும்? கன செவ்வகம். ஸோ வால்யூம்னா என்ன? வால்யூம்னா L × B × H. சர்ஃபேஸ் ஏரியானா என்ன வரும்? 2 டைம்ஸ் L நமக்கு. ஓகேவா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல் வந்து கொடுத்துருக்காங்க. எல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 16. பி எவ்வளவு? 14. வந்து ஹெச் எவ்வளவு? 7. அப்ப எல் × பி × ஹெச் என்னது ஃபார்முலா பாருங்க. 16 14 7. ஓகேவா? அப்ப இந்த 16ஐயும் 14ஐயும் பெருக்கணும் எவ்வளவு? 16 64 16 4 12 224. 224 7ஆல பெருக்கணும். 4 28 14 14 15 14 15 1558. 4 28 2 4 28 4 28 ஆமாம் 1568. 1568 எங்க இருக்கு? இந்த இடத்துல இதான் இருக்கு. அப்ப ஆன்சர் இதை வச்சு நம்ம போட்டுடலாம். அப்ப இதோடைய ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபார்முலா போட்டு நீங்க ஹோம்வொர்க்கா பண்ணிக்கோங்க. சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்னது? 2 × LB + B + L. அதை போட்டுறணும். அவ்வளவுதான். பாருங்க 2 × LB வந்து 16 × 14 + 14 × 7 + 7 × 14. இதை போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். என்ன ஆன்சர் வரும்? 868. அவ்வளவுதான். ஏன்னா இந்த ஆப்ஷன் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இந்த ஆப்ஷன் தான் வரணும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்து ஒரு 30 கேள்வி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து மேற்கொண்டு அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம்.